சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி நகைகளை பறித்துச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக கூறும் மோசடி நிறுவனங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று தருமபுரி ஆட்சியர் சாந்தி அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 5 மத்திய சிறைகளில் கடந்த 3 ஆண்டுகளில் 102 கைதிகள் உயிரிழந்ததும் 214 பேர் மனநல பாதிப்புக்கு ஆளாகியதும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. மதுரை பெத்தானியாபுரத்தில் பாஸ்டின் நகர் தேவாலயம் அருகே உள்ள கழிவுநீர் கால்வாயில் பெண் குழந்தையின் உடல் வீசப்பட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து கரிமேடு போலீசார் அங்கு சென்று அந்த உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் குழந்தையின் உடல் காலை 10 மணிக்கு மேல் வீசப்பட்டிருக்கலாம் என அந்த பகுதி மக்கள் தெரிவித்ததை தொடர்ந்து போலீசார் அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து வருவதுடன் அண்மையில் பிரசவமான பெண்களின் விவரம் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் கிழக்கு மாவட்ட பாஜக நிர்வாகிகள் சிலர் மீது ஆத்தூர் காவல் நிலையத்தில் பாஜக பெண் நிர்வாகி புகார் அளித்திருந்த நிலையில் அந்த பெண் காணாமல் போனது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கஞ்சா வைத்திருந்த வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க மதுரை போதைப்பொருள் தடுப்பு முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இருந்து திருச்சி மாவட்டம் துறையூருக்கு சென்ற அரசு பேருந்தை மது போதையில் இயக்கிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு விசாரணை நீதிமன்றம் விதித்த 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தக் கோரிய வழக்கில் விருதுநகர் சிபிசிஐடி போலீசார் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பள்ளி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காமல் இடமாறுதல் கலந்தாய்வு நடத்தக்கூடாது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணியிட மாறுதல் கலந்தாய்வுகள் மே மாதம் 24ஆம் தேதி முதல் 30 நாட்களுக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டிய ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாமல் நேரடியாக பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட்டால் அதற்கு முன்பு காலியாக உள்ள அனைத்து இடங்களும் நிரப்பப்பட்டுவிடும். அத்தகைய சூழலில் பதவி உயர்வு பெறும் ஆசிரியர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய போதிய இடங்கள் இருக்காது. அதனால் விருப்பம் இல்லாமல் அதிகாரிகளால் ஒதுக்கப்படும் இடங்களில் சேர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அது மட்டுமல்லாது ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும் போது அவர்கள் ஏற்கனவே வகித்து வந்த பணியிடம் காலியாகிவிடும். அதனால் அந்த பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் பாதிக்கப்படுவர். எனவே ஆசிரியர்களுக்கு முதலில் பதவி உயர்வு வழங்கிவிட்டு அதனால் ஏற்படும் காலியிடங்களையும் சேர்த்து ஆசிரியர்கள் பணியிட மாறுதல் கலந்தாய்வை நடத்த வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று முதல் மே 12ஆம் தேதி வரை வெயில் சற்று குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கல்வி நிறுவனங்களில் வர்த்தக கண்காட்சிகள் நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என்று தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 100ஆண்டு விழா நிறைவை முன்னிட்டு வாழ்த்தரங்கம், இசையரங்கம், கவியரங்க நிகழ்வுகள் ஜூன் 3ஆம் தேதி சென்னை வேளச்சேரியில் உள்ள குருநானக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் சென்னை தெற்கு மாவட்ட திமுக செயலாளருமான மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வட மாவட்டங்களின் முன்னேற்றத்திற்கு தேவையான சிறப்பு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திமுக அரசு சாதனைகளால் புதிய வரலாறு படைக்கும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கடந்த 3 ஆண்டுகளில் நிகழ்த்திய சாதனைகள் ஏராளம். இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநில அரசுகள் பின்பற்றத்தக்க வகையில் திமுக அரசு பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறது என்றும் வைகோ புகழாரம் சூட்டியுள்ளார். பாஜக மக்களிடம் பணம் கொடுத்து வாக்குகளை பெறுகிறது என்று மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானாவில் பாஜக அரசை கவிழ்க்க காங்கிரசுக்கு ஆதரவளிக்க தயார் என்று பாஜகவின் முன்னாள் கூட்டணி கட்சியான ஜனநாயக ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. தேச பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டின் பகுதியாக இந்தியா கருதும் விஷயங்களில்
கனடாவில் இருக்கும் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் வரம்புகளை மீறி செயல்படுவதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் சஞ்சய்குமார் வர்மா எச்சரித்துள்ளார். அமெரிக்க நிதியமைச்சர் ஜானட் எல்லனுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடினார். சர்வதேச வரி விதிப்பு குறித்து 2 அமைச்சர்களும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு வேன் நிறைய பணம் கொடுத்தார்களா என்பதை விசாரிக்க அதானி அம்பானி வீட்டுக்கு அமலாக்கத்துறையை அனுப்புமாறு பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். நாட்டின் பிரபல தொழிலதிபர்களான அதானி அம்பானி குறித்து வசைபாடி வந்த காங்கிரசும் ராகுல் காந்தியும் தற்போது அதை நிறுத்திவிட்டதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருந்தார். அவர்களிடம் இருந்து வேன் நிறைய கட்டுக்கட்டாக பணம் காங்கிரஸ் பெற்றுள்ளதா என்பதை ராகுல் காந்தி தெரிவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி முன்னதாக பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது.